எல்லா குழந்தைகளுக்கும் வணக்கம். நெற்றிக்கண் குழந்தை சார்பாக அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வன் இன்னைக்கு முதல்வனுக்கு உகந்த நாள் அப்படிம்பேன். முதல்வன் யாரை சொல்கிறேன் அப்படின்னா விநாயகர். ஏன் அப்படின்னா பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் முதல்வன் அப்படிங்கிறேன். எந்த செயலாக இருந்தாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஐதீகம். நம்ம பாரம்பரியமாக பார்த்துட்டு வர்றது. அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு செயல் ஆரம்பித்தா வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு போட்டாலே நிறைய யூடியூப்பில் வரும், விக்கிபீடியாவில் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருக்கலாம் நிறையா. ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது நான் சொல்கிறேன். அதில் தேவையுள்ளதை எடுத்துக்கோங்க, தேவையில்லாத இக்னோர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்ல வர்றது 7 days. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வேலன், வெள்ளி, சனி. 7 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாமே கோள்களை கனெக்ட் பண்ணியிருக்குது. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை கனெக்ட் பண்ணியிருக்குது. அந்த சூரிய குடும்பம் வந்து பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்குது. இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா பிரபஞ்சத்துக்கும் கோள்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது. கோள்களுக்கும் இயற்கைக்கும் சம்மந்தம் இருக்குது. இயற்கைக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. சயின்ஸுக்கும் மனிதனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அப்படியே ரிவர்சபிளாக போட்டு பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லிங்க் கனெக்ட் ஆகும். மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசிக்கும்போது இதெல்லாமே ரிவர்ஸில் போகும். அதுக்கு மனுஷன் ஒவ்வொன்றா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அது மனுஷன் உருவானது எப்படி அப்படின்னு பார்த்தா அது நிறைய டீப் ரிசர்ச்சுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. ஜஸ்ட் இது ஒரு அசியூம்ஷனாக நினச்சி பார்த்துக்கோங்க. ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு ரிவர்ஸ் ஃப்ளோவில். ஸோ பிரபஞ்சம் தாண்டி கோள்கள் ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. கோள்களோட சுழற்சியை வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. பருவநிலை மாற்றமாக இருந்தாலும் சரி, காலநிலை மாற்றமாக இருந்தாலும் சரி, எல்லாமே மனிதனோட ஆக்டிவிட்டி முதற்கொண்டு மேக்ஸிமம் கோள் சுழற்சியை வச்சு தான் இயங்குது அப்படின்ற மாதிரி நான் ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். இது எந்த விதத்தில் எடுத்துக்குவீங்களோ எடுத்துக்கோங்க. கோள்கள், இயற்கை, சயின்ஸு, மனிதன். அந்த இயற்கைக்கும் சயின்ஸுக்கும் இயற்கை சயின்ஸ் ஈக்குவல் டு பக்தி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா பக்தி அப்படிங்கும்போது சயின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பக்தியை மையமாக வச்சு தான், சயின்ஸை கனெக்ட் பண்ணி பக்தியையும் ஈக்குவல் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டு இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியல அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். வித்தவுட் ரீசன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒன்றையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. சரி, இப்போ நான் வீடியோக்கு வரேன். விநாயகர் சதுர்த்தி. ஸோ பக்தி சம்மந்தம் இருக்குன்னு சொன்னேன். பக்திக்கும் கோள்களுக்கும் நாட்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம். கடவுள் அப்படிங்கிறது நான் இங்கே எல்லா ரிலீஜியனுமே ஈக்குவல் தான். பட் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதனால் நான் விநாயகர் பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு இருக்கிறேன். அந்த விநாயகர் உடம்பை வச்சு நான் ஒன்றொன்னே ஒவ்வொரு விதமாக கோள்களுக்கும் நாட்களுக்கும் கடவுளுக்கும் விரத முறை அந்த இது மாதிரி நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். விநாயகர் உருவத்தை எடுத்துக்கோங்க. அதில் நெற்றி அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கு ஒப்பிடுவாங்க. அது எதுக்காகனா நம்ம வாழ்க்கையில் இருள் விலகி சூரிய ஒளி மாதிரி ஒளி பிரகாசமாக இருக்க போகுது அப்படிங்கிறது சூரிய பகவான். சூரியன் அப்படிங்கிறது ஞாயிறு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த நாள். ஞாயிறை தொடர்ந்து திங்கள் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தை குறிக்கும். சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை குறிக்கும். அந்த திங்கள் அப்படிங்கிறது வந்து உடலமைப்பு, விநாயகரோட உடலமைப்புகளில் தொப்புள் குழியை வந்து சொல்லுவாங்க. திங்கட்கிழமை ஏற்ற கடவுள் அப்படின்னா உகந்த கடவுள் அப்படிங்கிறது சிவன், பார்வதி. திருமணம் சீக்கிரம் ஆகணும், அப்புறம் கவலை எதாக இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் எதாக இருந்தாலும் சிவன் பார்வதி நினச்சி திங்கட்கிழமை விரதம் இருந்தனா பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
திங்களை தொடர்ந்து செவ்வாய் அப்படிங்கும்போது விநாயகரோட உடல் அமைப்புகளில் வலது தொடையை குறிக்கிறது. வலது தொடை, அந்த வலது தொடையை வந்து ஒப்பிடுறது இல்லை. அங்காரகணவன் அப்படிங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை உகந்த கடவுள் அப்படிங்கிறது வந்து முருகன், ஆஞ்சநேயர். ஸோ அங்காரகணவன் அப்படிம்பாங்க. அப்புறம் செவ்வாயை தொடர்ந்து புதன்கிழமை. புதன் அப்படிங்கும்போது புதவாரம், தெலுங்குல புதன்வாரம் அப்படிம்பாங்க. புதனுக்கு உகந்த கடவுள் வந்து விநாயகர் தான். புதன்கிழமை அப்படிங்கும்போது ஓகே. தென் விநாயகரோட உடல் அமைப்புகளில் வலது கை கீழே அப்படிங்கும்போது புதன்கிழமை விநாயகருக்கு உகந்த நாள். புதனை தொடர்ந்து வியாழன் அப்படிங்கும்போது குருவாரம் அப்படிம்பாங்க. குரு பகவான், விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள். அந்த இதில் விநாயகரோட உடலமைப்பில் எதை குறிக்கும் அப்படின்னா, சொல்லுவாங்கள்ல குரு உச்சத்தில் இருக்குது அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி உச்சந்தலை குறிக்கிறது தான் குரு. விநாயகரோட உச்சந்தலை அப்படிங்கிறது வந்து குருவுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. வியாழனை தொடர்ந்து வெள்ளி அப்படிங்கிறது தெலுங்குல சுக்கிரவாரம் அப்படிம்பாங்க. ஸோ சுக்கிரன் அப்படின்னு ஜாதகத்தில் ஒரு இது உண்டு. அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை. விநாயகரோட உடலமைப்பில் பார்த்தீங்கன்னா இடது கை கீழே அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை உகந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்மனுக்கும் உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை. மொத்தத்தில் அம்மாவுக்கு உகந்த நாள் பராசக்தி. இது வந்து வெள்ளிக்கிழமை. மேக்ஸிமம் விரதம் இருக்கிறவங்களாம் பாருங்கள், வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் அம்மனுக்கு இருப்பாங்க கண்டிப்பாக. சுக்கிரனை தொடர்ந்து சனீஸ்வர பகவான். சனிக்கிழமை அப்படிங்கிறது விநாயகரோட உடல் அமைப்புகளை வலது கை மேலே அப்படிங்கிறது வந்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒப்பிடுறாங்க விநாயகரோட உடல் அமைப்புகளில். சுக்கிரனை தொடர்ந்து சனி அப்படிங்கும்போது சனிக்கிழமை வரும். இது வந்து விநாயகரோட உடல் அமைப்புகளில் வலது கை மேலே அப்படின்னு குறிக்குது. அந்த வலது கை மேலேங்கிறது சனீஸ்வர பகவானுக்குள்ளது. ஸோ நீங்கள் வலது கை பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் நினச்சிக்கோங்க. சனீஸ்வர பகவானுக்கு விரதம் இருக்கிறவங்க சனிக்கிழமை இருப்பாங்க. விரதம் இருக்கும்போது காக்காய்க்கு சாதம் வைப்பாங்க. ஸோ திங்கள், தென் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எல்லா நாளுக்கும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஜாதகத்தில் உள்ள ஒரு 2 இது சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இடை மேலே அப்படிங்கும்போது திருநாகேஸ்வரம் அப்படிம்பாங்க. திருநாகேஸ்வரம் அப்படின்னா ராகு வந்து ஜாதகத்தில் ராகு இருக்குன்னு சொல்லுவாங்க. ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதில் ராகுங்கிறது திருநாகேஸ்வரம். ராகுவை தொடர்ந்து கேது அப்படிங்கிறது விநாயகரோட இடது தொடையை குறிக்கும். இடது தொடை விநாயகரோட இடது தொடை வந்து கேதுவை குறிக்கும். ஸோ ராகு கேது இந்த 7 நாட்களுக்குள்ள அந்த 7 நாட்கள் மணி, நேரம், நொடி, மாதம், வருடம் மற்றும் இவை எல்லாம் சேர்ந்து தான் ஜாதகம் கணிப்பாங்க. ஜாதகம் கணிக்கிறது வந்து கோள்களை சுழற்சி, அந்த டைமிங் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கணிப்பாங்க. இதெல்லாம் விநாயகரோட உடல் உறுப்புகளில் இருக்கிற ஒவ்வொரு மெசேஜு. இது நம்ம நிறைய டைம் கேட்டிருப்போம். இது எல்லாமே நான் எங்கேருந்து நோட் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, எல்லோரும் கேட்டிருப்போம். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார்பட்டி வர வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டிலேருந்து தான் நான் இது எல்லாமே எடுத்தேன். ஸோ இதில் எல்லாமே கேளுங்க. அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, பட் இதை நோட் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சப்போஸ் இனி இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கும்போது எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஏதாவது தவறுகளோ கஷ்டத்தோ டார்ச்சரோ இல்லை இன்டென்ஷனோ ஏதாவது வச்சு சொல்லியிருந்தா அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. இறைவன் அருளால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களோ கவலைகள் வருத்தங்கள் நிறைய இருந்திருக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்தி மூலமாக எல்லாமே விலகி உங்களுக்கு சந்தோஷமாக மாறி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மூலிமா நான் நெற்றிக்கண் சார்பாக எல்லா குழந்தைகளுக்காக நான் வேண்டிக்கிறேன். என் அன்பும் ஆதரவும் என்றும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். சப்ஸ்கிரைபர் ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட அன்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நெற்றிக்கண் குழந்தைய கை கொடுத்து தூக்கி விடுற ஒவ்வொரு அந்த சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. கூடிய சீக்கிரத்தில் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நான் டே சொல்லலை. அந்த லைவ் போடும்போது நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. நான் ஹைதராபாத்தில் நான் பிரமிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இதுதான்.
விநாயகர் சதுர்த்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எனக்குள்ளே சொல்லிக்கிறது டிவோஷனல் சிட்டி. சதுர்த்தி அப்படின்னா எனக்கு இப்போ ஹைதராபாத் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவ்வளோ பிரமிப்பு, மேஜிக்கு, சேஞ்சஸ் இருந்த அந்த ஒரு நாள். அந்த நாள் கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுல லைவ் போடலான்ட்டு இருக்கிறேன். பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஹாப்பினஸ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதில் உள்ள கருத்துக்கள் எடுத்துக்கிறத எடுத்துக்கோங்க, தேவையில்லாத இக்னோர் பண்ணிக்கோங்க. நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.